திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு பாடல் 46 வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். திருக்குடவாயில் தளத்தில் பாடியிருக்காரு. அயிலார் மைக்கடு அப்படின்ற பாடல். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். கன்னிகா பாரதி அப்படின்றது தான் நம்மளுடைய சேனலோட பேர். ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். அனைவரும் கொடுக்குற நல்ல ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான சந்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தோடு பாடும். 2 லைன் தான். தனனா தத்தன தனனா தத்தன தனனா தத்தன தனதானாம். அயிலார் மைக்கடு விழியார் மட்டைகள் அயலார் நத்திடு விலை மாத அணை மீதில் துயில் பொழுதே தொட்டிகள் அவர் ஏவல் செய்து தமியேனும் மயிலாகித் திரிவது தான் அற்றிட மலமாயை குணம் அது மாற மறையால் மிக்க அருள் பெறவே அற்புதமது மாலை பதம் அருள்வாயே. கையிலாய பதிவுடையாருக்கொரு பொருளே கட்டளையிடுவோனே. கடல் ஓடி புகு முதுசூர் பொட்டெழ கதிர்வேல் விட்டிடு திரளோனே. குயிலாலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயில் பதிவுரைவோனே. குரமாதை புனர் சதுரா வித்தக குறையாமைத்தவர் பெருமாளே. அயிலார் மைக்கடு விழியார் மட்டைகள் அயலார் நத்திடு விலை மாதர் அணை மீதில் துயில் பொழுதே தெட்டிகள் அவர் ஏவல் செய்து தமியேனும் மயிலாகித் திரிவது தான் அற்றிட மலமாயை குணமது மாற மறையால் மிக்க அருள் பெறவே அற்புதமது மாலை பதம் அருள்வாயே. கையிலாய பதிவுடையாருக்கொரு பொருளே கட்டளையிடுவோனே. கடல் ஓடி புகு முதுசூர் பொட்டெழ கதிர்வேல் விட்டிட திரளோனே. குயிலாலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயில் பதிவுரைவோனே. குரமாதை புனர் சதுரா வித்தக குறையாமைத்தவர் பெருமாளே. குறையாமைத்தவர் பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அவங்க அருணகிரிநாதர் அந்த விலை மாதர்களை பற்றி முதல்ல பாடியிருப்பார். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு மீதியை பார்க்கலாம். அவர்கள் ஏவின வேலைகளை செய்து தன்னந்தனியான அடியேனும் மயக்கம் கொண்டவனாக திரிகின்ற செய்கை ஒழிந்து போக ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் ஏற்படும் தீய குணம் ஒழிந்து போக வேதங்களை நான் ஓதி ஓதி நின் திருவருளை பெறுமாறு அற்புதமான தேன் நிரம்பிய மாலைகள் அணியப்பட்ட திருவடியை தந்தருளுக. கையிலை மலையை உடையவராகிய
சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிரணவப் பொருளை மேல்நிலையில் நின்று உபதேசித்தவனே, கடலில் ஓடி புகுந்து பழைய சூரன் அழிபட ஒளி பொருந்திய வேலை விட்ட பராக்கிரமசாலியே, குயில்கள் கூவுகின்ற சோலைகள் சூழ்ந்துள்ள குடவாயில் என்னும் நகரில் உறைபவனே, குறப்பெண்ணாகிய வள்ளியை மனம் செய்த வல்லமை உடையவனே, ஞானமூர்த்தியே, குறைவுபடாத உண்மை தவ நிலையை உடையார்த்தம் பெருமாளே. வள்ளியை திருமணம் செய்ததை இதில் குறிப்பிட்றாரு. இது கல்யாண தோஷம், கல்யாணம் ஆகலை, எனக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு குறைபாடு படுறவங்கெல்லாம் இந்த பாடலை படிச்சிங்கன்னா நல்ல பெண் அமைவாங்க, இல்லை நல்ல கணவன் அமைவாங்க. இதெல்லாம் பாடுங்க. அந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பாடுறாரு. கடலில் ஓடி புகுந்து பழைய சூரனை அழிபட ஒளி பொருந்திய வேலை விட்ட பராக்கிரமசாலியே, நம்மளுடைய விரோதிகளை இவன்லாம் விட்டுட்டு வந்தோமே, அவன்லாம் இப்போ துளுத்துக்குன்னு நம்மளை பாடுபடுத்துகிறான் அப்படின்னு நம்மளுடைய பழைய விரோதிகள்லாம் யாரெல்லாம் நம்மளை பாடுபடுத்துகிறாங்களோ இந்த பாடலை அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தும்சமாக்கிடுவார். கையிலை மலையை உடையவர் ஆகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிரணவப் பொருளை மேல் நிலையில் நின்று உபதேசித்தவனே. அப்பா சிவபெருமான் தலை வணங்காதவர், யார்கிட்டையும் அவருடைய கையும் வணங்காது, தலையும் குனியாது. ஆகையினால சிவபெருமான் என்னப்பா அந்த பிரணவ பொருள், பிரம்மாவை போய் சிறையில் அடைச்சிட்டே, உனக்கு தெரியுமா அந்த பிரணவ பொருள் என்னான்னு அப்படின்ட்டு கேட்ட உடனே, எனக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் எப்படி குருக்கிட்ட கேட்கணுமோ அது மாதிரி நீங்கள் கீழே அமர்ந்து நான் மேலே அமர்ந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் தான் வணங்காத சிரம் குவியாத கரமாச்சே, அப்படி தானே, அவ்வளோதானே, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை தூக்கி தோல் மேலே உட்காந்து வச்சுக்கினாராம். தோல் மேலே உட்கார வச்சுக்கினோடனே இப்போ அவர் மேலே இருக்கார் இல்லையா, இந்த காதில் சொல்லு, இது உங்கள் அம்மா கேட்கட்டும், இந்த காதில் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு முடித்தோடனே இடது காதில் தூக்கி வச்சோடனே இந்த காதில் சொல்லு, உலகமே கேட்கும், அம்மா கிட்ட சொன்னால் உலகமே கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி சிவபெருமான் முருகப்பெருமானண்ட அந்த பிரணவ பொருளுக்கான உபதேசத்தை கேட்டவர். அவருக்கு அதனுடைய பொருள் தெரியாமல் இருக்குமா? இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக அப்படி உபதேசித்தவனே அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. வேதங்களை நான் ஓதி நின் திருவருளை பெருமாறு அற்புதமான தேன் நிரம்பிய மாலைகள் அணியப்பட்ட திருவடியை தந்தருள்க. அந்த முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குதுன்னு வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த திருவடியை மனசில் நினச்சிக்குங்க, அந்த திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்திக்குங்க. திருச்சிற்றம்பலம். அந்த விலை மாதர்கள் மேலேயே நான் மயக்கத்தில் இருந்ததுனால அவங்க இட்ட பணியே நான் செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த மயக்கம் கொண்டவனாக திரிகின்ற செய்யை ஒழிந்து போக என்னுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் அறுபட்டு தீய குணம் ஒழிந்து போக நீ அருள வேணும். நம்மளுக்கு சும்மாவே தலை விரித்து தான் ஆடும் மும்மலங்களும். அதையெல்லாம் நம்ம அழித்தோம்னா தான் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானே எதிரில் நின்னா கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த மும்மலங்கள் ஒழிஞ்சாதான் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது தெரியும். ஆகையினால் சம்பாதிச்சது அதிகமாக ஆயிட்டாலும் நம்மளுக்கு இந்த மும்மலங்களும் அதிகமாகிடும். அப்போல்லாம் அதுதான் சொல்லுவாங்க, அந்த பணம் வர வர அந்த தன்மையும் தன்னடக்கமும் நல்ல ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். அப்போ தான் அந்த மும்மலங்கள்லாம் அறுபடும். யார்கிட்டேயும் மரியாதை குறைவாக நடந்துக்கூடாது, நம்ம பிரத்தியார்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், தான தர்மங்கள் செய்யணும். இதையெல்லாம் செய்ய செய்ய இறைவன் நம்மால் அன்பு வைப்பார். இப்போ வாங்க, இப்போ நம்ம மறுபடியும் இதை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தனனா தத்தன தனனா தத்தன தனனா தத்தன தனதானா அயிலார் மைக்கடு விழியார் மட்டைகள் அயலார் நத்திடு விலை மாதர் அணை மீதிட்ட
சிற்றுயில் பொழுதே தெட்டிகள் தவறேவற் செய்து தமியேனும் மயிலாக்கித் திரிவதுதான் அற்றிடு மலமாயை குணமது மாற மறையால் மிக்கருள் பெறவே அற்புத மதுமாலைப்பத மருள்வாயே கையிலாயப்பதியுடையாருக்கொரு பொருளே கட்டளையிடுவோனே கடலோடி புகு முதுசூர் பொட்டெழ கதிர்வேல் விட்டிடு திரளோனே குயிலாலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயிற்பதியுறைவோனே குரமாதை புனர் சதுராவித்தக குறையாமைத்தவர் பெருமாளே குறையாமைத்தவர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அருமையான இந்த பாடலை பாடி நம்மளுடைய முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு காட்சி கொடுக்கணும்னு வேண்டிக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒவ்வொரு முறையும் என்னுடைய அனுபவத்தை கேட்குறீங்க இல்லையா? முருகப்பெருமானுடைய அனுபவம்ல சிவபெருமானுடைய அனுபவமும் எல்லாம் கலந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த செங்கல்பட்டில் புலிப்பாக்கம்னு சொல்லிட்டு மலை மேலே ஒரு சிவபெருமான் இருக்கார். அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அந்த பௌர்ணமி நிலவு அவருடைய முகத்தில் விழறத பார்க்கலாம். மாசி பௌர்ணமிக்கு மட்டும்தான் அது போலன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னதை கேட்டு நாங்களும் போனோம். கொஞ்சம் பொழுதுக்கவே போயிட்டோம். போயிட்டோம். வரும்போது ரோடை கிராஸ் பண்ணி வரணும். அப்போ எழுந்து நான் கிளம்புனேன். பௌர்ணமி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இருட்டாயிடுச்சுன்னா நம்மளால் வர முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒளிப்படுறதை பார்த்த உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலான்னு. எங்கள் அப்பா போக சொல்லவே தடுத்தார். அதுதான் புத்தி கொடுக்குறாரு, நம்ம சொல் பேச்சு மதிக்கலை. எனக்கு எப்பயும் எங்கேயாச்சும் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்கக்கூடாது. எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். நான் போகும்போது இடது கால் தட்டுச்சுன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகும். வலது கால் தட்டுச்சுன்னா அது எடுத்து வைக்கவே மாட்டேன். நான் எழுந்து கிளம்புறேன், அப்பா போயிட்டு வரேன்னு கிளம்புறேன், வலது கால் தட்டுச்சு. எங்கள் அப்பா என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். அதுதான் நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குதே. மறுபடியும் எழுந்து கிளம்புறேன், வலது கால் அடிக்குது. என்னடா இது, இன்னும் இருட்டாயிடுச்சே, இந்த இருட்டிலேருந்து நம்ம இந்த மலையிலேருந்து இறங்கணும், அந்த டிராஃபிக்கில் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எங்கள் அப்பனை வேண்டிக்கின்னு கிளம்பி வந்துட்டோம். ரோடு கிராஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கார் சிக்னல் போட்டிருக்காரு, நான் கை போடுறேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம். குறுக்கால வர்ற வண்டிங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். மின்னல் வேகத்தில் வந்தான். எங்களை அடித்து தூக்கிட்டா நாங்கள் எங்கேயோ போயிட்டோன்னு நினச்சோம். எப்பா ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னுட்டு ஒன்றும் புரியல, எதையும் நினைக்க கூட நேரம் இல்லை. அப்படின்னுட்டு போயிட்டான். எங்கள் கிட்ட இப்படின்னுட்டு போயிட்டான். அவங்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும். எல்லாம் ட்ரிங்க்ஸில் இருக்காங்களோ என்னமோ. அந்த சொல்லுவாங்க கொள்ளைக்கார வண்டின்னு, அந்த கொள்ளைக்கார வண்டியில் வராங்க. அப்படியே இந்த விஜயகாந்த் படத்தில் வர்ற மாதிரி அந்த ஒரு செவுத்து மேலேயே வேகமாக போகுது அந்த வண்டி. ஒரு வீல் 2 வீலும் அது மேலே ஏறிக்கின்னு அவ்வளோ வேகமாக போகுது. எங்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சுயநினைவு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய காருங்க பைபாஸில் போனபடியாக தான் இருக்குது. நாங்கள் அப்படியே எங்களுக்கு தக்க பொண்டு மெரிச்ச மாதிரி நின்றுட்டோம். அதுக்கப்புறம் சுயநினைவு ஏங்க கிளம்புங்க போகலாம், ஓடுன்னு ஓடி ஒரு மாதம் நான் ஜுரத்தில் விழுந்துட்டேங்க. அந்த பயத்திலேருந்து நீங்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. வீட்டுக்கு எங்கள் 2 பேருக்கும் பயத்தினால லூஸ் மோஷன் ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளிவர எங்களுக்கு ரொம்ப நாளாயிடுச்சு. அந்த மாதிரி எங்கள் அப்பா உணர்த்தினார், இருந்தாலும் எங்களை காப்பாற்றிட்டார். அது மாதிரி நம்ம வெளியில் போகும்போது வீட்டில் நான் எப்பையும் சொல்லிட்டு தான் போவேன். பூஜை ரூமில் போய்
அப்பா நான் இது மாதிரி போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகிற அந்த 2 வீலர்கிட்ட கூட நான் எல்லா கதையும் சொல்லிட்டு தான் போவேன். இதை மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 வீலர்கிட்ட கூட சொல்லிட்டு தான் கிளம்புவோம். நாங்கள் இந்த இடம் போகிறோம், போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இது மாதிரி நம்மளுடைய வாகன பாதுகாப்பு, இது மாதிரி போகிறோம், வெளியில் போகிறோம், விபத்துக்கள் இல்லாமல் நல்லபடியாக வரணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டு போங்க. அது மாதிரி நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அது சொல்ல வரேன். ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துக்கலாம், இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லை, நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். அந்த ஜஸ்ட்டு அவன் அந்த வீலை திருப்பாமல் இருந்திருந்தானே எங்களோட கெதி இன்றைக்கி எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி எங்கள் அப்பனுடைய திருவருள் சொன்னார், சொல்லியும் எங்களை விடலை, காப்பாற்றிட்டார். இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு வைத்த கலக்கம். அந்த மாதிரி நிறைய இடர்களில் எங்கள் அப்பா வலியுறுத்தி அறிவுறுத்தி தான் காப்பாற்றுறாரு. அதையும் மீறி நம்ம தெரியாமல் போய் தான் சிலது இப்படி நடந்து ஆகணும்னு இருக்குது. சிலது நம்ம அந்த நேரத்தில் மீண்டு வர்றதுக்கான இறைவனுடைய திருவருள் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும். இருந்தாலும் சாலை பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. என் கணவர் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே நவர மாட்டார், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போவார். ஹெல்மெட் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் அடி எடுத்து வைக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அண்ணா ஹெல்மெட் போடாததுனால தான் விபத்தில் இறந்துட்டார். ஆகையினால் எங்களுக்கு ரொம்ப அதுதான் சொல்லுவோம், அந்த தலைக்கவசம் போடாததுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு பார்த்திங்களா. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க உடலையும் உயிரையும் பாதுகாக்கணும். இந்த உடலுக்கு தேவை இந்த உயிர், அந்த உயிருக்கு தேவை இந்த உடல் பராமரித்தா தான் திருமூலர் சொல்கிற மாதிரி உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், இந்த உடலையும் உயிரையும் அப்படி வளர்க்கணும். இது ஒழுங்காக இருந்தால் தான் இந்த ஆன்மா இது உள்ளே நிற்கும். இல்லைன்னா ஆன்மா இதை அவுத்து போட்டு பறந்து போய்கிட்டே இருக்கும். ஆகையினால் அனைவரும் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும்னு முருகனுடைய திருவடியை நினச்சி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.